லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் எருசலேமுக்கு சமாரியா, கலிலேயா என்ற நாடுகளின் வழியாக போய்க் கொண்டிருக்கிறார். லூக்கா 17:11 பார்க்கிறோம். அப்பொழுது அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசிக்கிறார். இந்த நீண்ட பிரயாணத்தில் அவர் ஒரு கிராமத்தின் வழியாய் போன பொழுது அங்கு 10 குஷ்டரோகமுள்ள மனுஷர்கள் காணப்படுகிறார்கள். 17-12வது வசனத்தில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்றார்கள். யோசனை பண்ணி பாருங்க, 10 பேர் குஷ்டரோகம். பொதுவாக அந்த நாட்களில் குஷ்டரோகம் என்பது கடுமையாய் காணப்பட்ட வியாதி. அந்த நாட்களில் மருந்து இல்லாததுனால அவர்களுடைய எல்லா விதமான உறுப்புகளையுமே அது பாதித்துவிடும். அவருடைய மூக்கு பொதுவாக சப்பிவிடும், கண்களுடைய விழிகள் மற்ற எல்லாமே ஒரு உருவமே கோர நிலைக்குள்ளாக மாற்றப்பட்டுவிடும். இப்போ 10 பேர் அங்கே வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். தூரத்தில் நின்று கொண்டு அவங்க சொல்றாங்க, 13வது வசனத்தில், இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். நீங்க யோசனை பண்ணி பாருங்க, அவங்களுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும்? அந்த நேரத்தில் அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? எங்களுடைய வியாதி ஆண்டவரே கொடுமையானதாக இருக்கிறது, மருந்தில்லை, ஒன்றுமில்லை, எங்களை நீ சுகப்படுத்த மாட்டீரா? எங்களுக்கு உதவி செய்ய மாட்டீரா? தூரத்தில் நின்று அவர்கள் உரத்த சத்தத்தோட கூட அங்கு சத்தமிடுகிறார்கள். மெய்யாலுமே அவருடைய நிலை ரொம்ப பரிதாபமான நிலை என்று கேட்டால், அவர்கள் சமுதாயத்தினால பாதிக்கப்பட்டிருப்பார்கள். இன்னும் அவருடைய காரியங்களானது அநேகர் விரும்புவதற்கு ஏதுவானதாக இல்லாமல் இருந்திருக்கலாம். அவருடைய குடும்பங்களில் கூட அவர்களை விட்டு அவர்கள் அவிதமாக துரத்தப்பட்டிருக்கலாம். என்று கேட்டால் அது ஒரு தொத்தும் வியாதியினால நிச்சயமாக அவர்கள் எல்லாரும் இந்த வியாதியினால பாதிக்கப்பட்டவர்கள் அங்கே ஒன்றாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது இந்த நேரத்தில் அவர்கள் மெய்யாலுமே மிக தேவையுள்ள மக்கள் தான், சந்தேகமே இல்லைங்க. அவர்களுடைய நிலையை பார்க்கும் பொழுது அவர்கள் நிச்சயமாக சுகப்படுத்தப்பட வேண்டிய அவசியம் உள்ள ஒரு மக்கள். அவருடைய வேண்டுதலை கேட்டு 14வது வசனத்தில் அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். வழக்கமாக பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம், விதமான வியாதிகளினால பாதிக்கப்பட்டவர்கள் ஆலயத்தில் ஆசாரியர்களிடத்தில் போய் காண்பிக்கும் பொழுது அதற்குரிய சில அங்கே செரிமோனியல், அதாவது சடங்குகள் செய்யப்படும்படியான சில காரியங்களை பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் எல்லாவற்றுக்கு மேலாக அவர்கள் தங்களை ஆண்டவருடைய அந்த நீதிக்கு, அவருடைய அந்த வழிக்கு தங்களை ஒப்பு கொடுப்பதை காட்டும்படியான ஒரு காரியமாக இது காணப்படுகிறது. அவ்விதமாக ஆண்டவர் சொன்னது, இந்த வேத பிரகாரமாக அவ்விதமான மக்கள் செயல்பட வேண்டிய காரியத்தை குறித்து ஆண்டவர் சொன்னார். அப்பொழுது அவர்கள் அவ்விதமாகவே போகிறார்கள். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்கள் போவதற்கு முன்பாகவே சுத்தமாயிட்டாங்க. அவர்கள் ஆசாரியரிடத்தில் போனார்களா என்பதை குறித்து நமக்கு தெரியல. ஆனா போனதாகவும் வேதத்தில் நம்ம பார்க்கல. ஆனா போகும் வழியிலேயே அவர்கள் சுத்தமடைந்து விட்டார்கள். பயங்கரமான அந்த நிலையில அவருடைய மகிழ்ச்சி எவ்வளோ பெரிதாக இருந்திருக்கு இல்லைங்க? அவருடைய சந்தோஷம் எவ்வளோ பெரிதாக இருந்திருக்கு இல்லைங்களா? என்ன கேட்டால், வாழ்க்கையில் அவர்கள் எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்து விட்டது. அவருடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலத்துக்கு ஒரு நம்பிக்கை பிறப்பிக்கக்கூடிய ஒரு காரியத்தை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள்.
நிச்சயமாக அவருடைய கிராமங்களுக்கு போகும் பொழுதோ மற்ற இடங்களுக்கு போகும்போதோ அவர்களை பார்க்கிறவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு பெரிய காரியம் நடைபெற்று விட்டது. உன்னதமான ஒரு நிகழ்வாகத்தான் அது இருக்கிறது. 10 பேர் சுகமடைந்த உடனே அங்கு வேதம் சொல்லுகிறது, அங்கே 15வது வசனத்துல அவர்களில் ஒருவன், அந்த 10 பேர் சுகமடைந்து விட்டார்கள். ஆனா அங்க ஒருவன் மாத்திரமே அவன் பார்க்கும் பொழுது அவன் அதை வித்தியாசமாக பார்க்கிறான். இந்த 10 பேர்ல ஒருவன் மாத்திரமே தனக்கு ஆண்டவர் செய்தது எவ்வளவு பெருசு, எனக்கு ஆண்டவர் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருக்காரு, என்னுடைய இந்த பயங்கரமான வியாதியை சுகப்படுத்தியிருக்காரு, சமுதாயத்தில் நான் வாழக்கூடிய ஒரு மனுஷனை என்னை மாற்றி இருக்காரு, என்னுடைய எதிர்காலத்துக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டி இருக்கிறாரு, இவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை செய்திருக்கார். இந்த தேவன் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு உன்னதமானவர், எவ்வளவு மகத்துவமானவர், எவ்வளவு அன்புள்ளவர். பொதுவாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளோ நன்மைகளை செய்து கொண்டுதான் இருக்கிறாருங்க. நிச்சயமாக நம்ம பார்க்கும் பொழுது எவ்வளோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நல்லபடிதான் செய்திருக்காரு. நம்ம நினைக்கிறோம் நாம் பெற்றிருக்கும்படியான ஆரோக்கியம், வசதி, அல்லது நமக்குரிய அல்லது எந்த ஒரு பார்வை, சத்தம் கேட்கிறது, இப்படி பல காரியங்களில் ஆண்டவர் நமக்கு உதவி செய்தவராகவே இருக்கிறார். கண்ணு தெரியாத ஒரு மனுஷனை பார்க்கும் பொழுது நிச்சயமா ஆண்டவர் எனக்கு பார்வையை வைத்திருக்கிறார். காது கேளாத ஒரு மனுஷனை பார்க்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு பார்வையை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை வாய் பேச முடியாத ஒரு நபரை பார்க்கும் பொழுது வாய் பேச எனக்கு உதவி செய்திருக்கிறார். வாழ்க்கையில ஆண்டவர் உனக்கும் எனக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் நிச்சயமாக அநேக நன்மைகளை செய்து கொண்டுதான் இருக்கிறார். செய்யாம இல்லை. இன்னைக்கு காலையில நம்ம பார்த்தோம் பொதுவான கிருபை. இந்த பொதுவான கிருபையில் ஆண்டவர் நமக்கு, நம்ம பாவிகள் தான், நம் ஆண்டவருக்கு பிரியமில்லாதபடிக்கு வாழ்கிற மக்கள் தான், ஆனாலும் அதன் மத்தியில அவர் நன்மையை காண்பிக்கிறவராகவே இருக்கிறார். அவர் தீமை செய்யவில்லை. இங்கே பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை செய்தார். பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில நமக்கு இருக்கிற ஒரு குணம் என்னன்னா, நன்றி இல்லாத குணம். மனுஷருக்கும் நாம் நன்றியாக இருக்க விரும்புகிறதில்லை, ஆண்டவருக்கும் நாம் நன்றியாக இருக்க விரும்புகிறதில்லை. ஆண்டவர் நமக்கு நல்லது செய்து கொண்டுதான் இருக்கிறார், அவர் செய்யாமல் இல்லை. எத்தனையோ காரியங்களில் நமக்கு உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறார். இன்னொரு நமக்கு பழக்கமும் உண்டுங்க. என்ன பழக்கம்னா, இருக்கிறதை எல்லாம் விட்டுடுவோம். ஆண்டவர் செய்திருக்கிற எத்தனையோ நன்மைகளை விட்டுடுவோம். இல்லாத ஒன்றை பார்த்து அது எனக்கு இல்லைன்னு சொல்லுவோம், அல்லது ஏன் எனக்கு இந்த காரியம்னு சொல்லுவோம். இந்த காரியத்தில் ஏன் இப்படி எனக்கு ஆண்டவர் செய்தார், இப்படி நம்முடைய எதிர்மறையான ஒரு மனநிலையோடு கூட வாழும் பொழுது நமக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கிறதில்ல, நமக்குள்ள ஒரு திருப்தி இருக்கிறதில்ல. ஒரு உண்மையான ஆண்டவருடைய அந்த நன்மையை நினைச்சு பார்க்கிற மனுஷன் எப்படி யோசிப்பாங்கன்னு சொன்னா, எனக்கு எவ்வளோ ஆண்டவர் செய்திருக்கிறார், இதையும் கூட ஆண்டவர் செய்ய முடியும், இதையும் கூட இது ஒரு நோக்கத்தோடு கூட எனக்கு அனுமதிச்சிருக்கிறார், இதை நான் விசுவாசத்தோடு கடந்து போவேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், எனக்கு உடைய ஒத்தாசையை தாரும். நம்ம ஒன்று தெரிந்து கொள்ளணும், நம்முடைய வாழ்க்கையில செய்ய முடியாதது நிறைய இருக்கு. நம்ம வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களை நினைக்கிறோம், செய்ய முடியல. ஏன் நம்முடைய வாழ்க்கையில ஃப்ரஸ்ட்ரேஷன்? 2 காரியம். நமக்கு ஒரு இருக்கிறதுல திருப்தியான ஒரு மனநிலை இல்லாதனால நம்ம ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட்னா ஒரு திருப்தி இல்லாத, ஒரு குழம்பி போன, ஒரு எரிச்சல் அடையக்கூடிய நிலை. இன்னொன்று என்னன்னா, விசுவாசம் இருக்கிறதில்ல. ஏன் நம்முடைய வாழ்க்கையில இவ்வளவாக காரியங்களை செய்தவர் ஆண்டவர் செய்ய முடியாதா?
இந்த 10 பேர் அவிதமான நன்மைகளை பெற்றவர்களில் 9 பேர் என்ன பண்றாங்க? ஒருவேளை அவங்க சொல்லி இருக்கலாம், அவர் என்ன திரும்பி வரவா சொன்னாரு? ஆசாரியனிடத்துல போய் காண்பிப்பான் தானே சொன்னாரு. அது போதாதா? பாருங்க, நம்மளை நாமளே ஏமாத்திக்கிறோம். ஆண்டவருடைய காரியங்களில் அவருக்கு நான் கீழ்ப்படியாததற்கு ஏதாவது சாக்கு இருக்கா? நான் ஒருவேளை ஆலயத்துக்கு போகாததுக்கு ஏதாவது சாக்கு இருக்குமா? அல்லது என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்த முடியாததுக்கு ஏதாவது சாக்கு இருக்குமா? ஏன்னா நம்ம கிட்ட ஒரு குணம், நம்ம விரும்பினதையே செய்யணும். என்னுடைய காரியம், என்னுடைய சித்தம், என்னுடைய வழி. இது நமக்கு ஒரு தொற்று நோயை போல நம்மை பாதித்திருக்கிற ஒரு காரியம். அநேக சமயங்களில் மற்றவர்களை குறித்து கூட நம்ம எண்ண மாட்டோம். நான் சொன்னேன், ஆகவே அதை செய்யணும். ஒரு பிடிவாத குணம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில விதமான காரியங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கும் பொழுது ஏதாகிலும் ஒரு விதத்தில் நமக்கு சாக்கு கிடைக்காதா? ஆனா இழப்பு யாருக்கு? நமக்கு தான். இழப்பு நமக்கு தாங்க. ஆனா நம்ம அதை விளங்கிக் கொள்ள முடிகிறது இல்லை. 9 பேர் சொல்லி இருப்பாங்க, அவர் திரும்ப ஒன்றும் வர சொல்லலையே. இந்த ஒரு மனுஷன் சொல்லி இருப்பான், ஐயோ ஆண்டவர் எனக்கு எப்படி செஞ்சிட்டாரே, இப்படி ஒரு நன்மையான ஒரு காரியத்தை செய்த பார்க்கும் பொழுது எவ்வளவு ஒரு பெரிய மேன்மையான காரியமா இருக்கிறதே, எப்படி ஆண்டவர் அருமையா செய்திருக்காரு. ஆனா 9 பேர் சொல்லி இருப்பாங்க, ஆமாப்பா, ஆனா அவர் திரும்பி வர சொல்லல. நானும் கூட இவ்வளவு பெரிய காரியம் செஞ்சிருக்காருன்னு நாங்களும் நினைக்கிறோம். ஆனா நீ என்ன தனியா போலன்னு பாக்குற? இதெல்லாம் தேவையில்லப்பா. இயேசு கிறிஸ்து அதையெல்லாம் எதிர்பார்க்கிறவர் அல்ல. அவர் தேவாதி தேவன், அவர் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன். இங்க பொதுவான கிருபையை இந்த மக்கள் பெற்றுக்கொண்டார்கள். உலகத்துல இந்த பொதுவான கிருபையை நாம் உபயோகப்படுத்துவதன் மூலமாக சிறப்பான கிருபைக்கு நாம் புகழலாய் காணப்படுவோம். இந்த மனுஷன் என்ன பண்றான்? அங்கு அவிதமாக இருந்த நேரத்தில் அங்கு திரும்பி போகிறான். ஒருவேளை எவ்வளவு தூரம் வந்தாங்க தெரியாது. இயேசுவை திரும்பமாக இந்த இடத்துல கண்டுபிடித்தார்களே தெரியாது. அருமையானவருடைய வாழ்க்கையில உனக்கு இழக்கிறது தெரியாமையே போயிடுற. நீ என்ன நினைக்கிறன்னா, அங்கெல்லாம் திரும்ப போயிட்டு இயேசுவுக்கு அங்கே நன்றி சொல்லிட்டு திரும்ப நமக்கெல்லாம் நேரம் இல்லை. ஆனா நீ ரொம்ப இழந்து விடுகிறாய். ஏன்னா இந்த உலகத்துல தேவன் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கை வீண். தேவன் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில திருப்தி இருக்காது. தேவன் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில சமாதானம் இருக்காது. நீ நேர்மையா கேட்க, உன்னை இவ்வளவு வருஷம் நம்ம வாழ்ந்திருக்கிறோம், உண்மையா மனதில் உனக்கு திருப்தி இருக்கா? உண்மையா நீ சந்தோஷமா இருக்கியா? உன்னுடைய வாழ்க்கையில உண்மையா ஒரு ஆண்டவருக்கு நன்றியோடு கூடிய ஒரு இருதயத்தின் நிலையில வாழ முடிகிறதா? நம்ம யோசனை பண்ணி பார்க்கிறோம். ஏன் நம்முடைய வாழ்க்கையில இல்லை? காரணம், நம்ம ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்க விரும்புவதில்லை. நம்ம காலையில பார்த்தோம் பொதுவான கிருபை. ஆண்டவர் அவர் இந்த உலகத்துல அவருடைய சித்தத்தின்படி சகலத்தையும் செய்கிறவராகவே இருக்கிறார். பொதுவான கிருபையும் சரி, சிறப்பான கிருபையும் சரி. ஒருவேளை ஆண்டவர் உன்னை ஒரு நல்ல நிலையில வைத்திருக்காருன்னா அவருடைய இரக்கம்தான். ஒருவேளை கீழான நிலையில உன்னை பிறப்பிக்கும்படியாக அவர் செய்திருந்தா நீ போய் ஆண்டவரை என்னை ஏன் இப்படி படைத்தீர்னு சொல்ல முடியுமா? கிடையாது. நீ கேட்க முடியாது. இந்த உலகத்துல நம்ம எல்லாத்தையும் உரிமை பாராட்டி கேட்கிறோம். யாராகலாம் ஏன் ஆண்டவரை இப்படி செஞ்சேன்னு நம்ம கேட்க முடியுமா? அதுக்கு பதில் கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்னா அவர் சர்வ ஞானமுள்ள தேவன். ஆனா ஒன்னே ஒண்ணு, அந்த சர்வ ஞானத்தோடு அவர் அன்புள்ள தேவனாக இருக்கிறார், இரக்கமுள்ளவராக இருக்கிறார், அவர் தயவுள்ளவராக இருக்கிறார். இந்த மனுஷன் என்ன பண்றாரு? திரும்பி போறாரு. 15வது வசனத்துல, அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான்.
அவன் சமாரியனா இருந்தான். அவன் பாருங்க திரும்பி போனான். ஒருவேளை இந்த 9 பேர் யூதர்களா இருந்தா தெரியல. இந்த யூதர்கள் நினைச்சிருக்கலாம், இந்த பைபிள்ல ஆசாரியனுக்கு தான் காமின்னு சொல்லியிருக்குப்பா, திரும்பவும் அவரிடத்துல போகணும்னு எந்த இடத்துல எழுதப்படலையே, ஆகவே நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு பைபிளை கூட தன்னுடைய சொந்த வழிக்கு சாதகமாக உபயோகப்படுத்தியும் கூட கொள்ளலாம். அப்படி நிறைய பேர் தான் இருக்கிறாங்க. பாருங்க, பைபிள் இப்படி சொல்லுது, ஆகவே அது போதும் எனக்கு. அதனாலே உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையில நாம் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம் தான் சொல்லணுங்க. இன்னைக்கு மனுஷன் அவன் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளுகிறான். அப்படித்தான் ஆண்டவர் படைச்சிட்டார். அவன் எதையாகலும் இதை சொல்லி அதை சொல்லி அப்படி சொல்லி இப்படி சொல்லி அவன் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளும்படியானவனாய் காணப்படுகிறான். ஆனா இந்த மனுஷன் என்ன பண்ணா, அவங்க எல்லாம் நினைச்சிருப்பாங்கடா இவன் பைத்தியகார மாதிரி திரும்ப வேற போறாங்கிறான். எப்பவுமே ஆண்டவருடைய காரியங்கள் அப்படித்தான் இன்றைக்கு உலகத்துல காணப்படும். ஆகவேதான் பெரும்பாலான கூட்டம் என்ன சொல்லுது, ஆண்டவருடைய வழி சரியில்லை, முழுக்க எல்லாம் பின்பற்ற முடியாது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆகவே இந்த மனுஷன் திரும்பி போகும் பொழுது அங்கே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் சொன்னார், அவருடைய பாதத்தருகே முகம் குப்புற விழுந்தான். உண்மையிலே சொல்றேங்க, நம்முடைய வாழ்க்கையில ஒரே ஒரு காரியத்தின் மூலமாகத்தான் நீங்களும் நானும் வெற்றி காண முடியும். வேதம் அதான் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, சரண்டர். நீ ஆண்டவருக்கு முன்பாக உன்னை நீ முற்றிலும் ஒப்புக்கொடு. உன்னுடைய வாழ்க்கையில நீ செய்யக்கூடிய மிகச்சிறந்த காரியம் அதுதாங்க. நீ செய்யக்கூடிய மிகச்சிறந்த காரியம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில உம்முடைய கரத்துல என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். நான் எதையுமே இடத்துல கேள்வி கேட்க முடியாது. யோபு பல காரியங்களை பேசினார். அப்ப ஆண்டவர் அவங்கள பார்த்து கேள்விகளை கேட்கிறார். யோபுவின் புத்தகத்துல பாருங்க. ஏன்னா யோபுவின் கேள்விகளை ஆண்டவர் கேட்டாரு, யோபுக்கு ஆண்டவர் பதில கொடுத்தாரு. ஆனா உனக்கும் எனக்கும் ஆண்டவர் பதில் கொடுப்பாருன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. யோபு கேட்ட கேள்விக்கு ஆண்டவர் அங்க யோபுவை பார்த்து இந்த கேள்விகளை கேட்கிறார். கேட்கிற மட்டுமாக யோபு கேட்டு முடிந்த பின்பு ஆண்டவர் யோபுவை பார்த்து கேட்கிறாரு. என்ன சொன்னாருன்னா, 38வது அதிகாரம் யோபு 38, அவர் காத்து கேட்டாரு. அவர் இந்த தயவுசெய்து நீங்க வீட்டில் போய் இதை படிச்சு பாருங்க. நம்ம எந்த அளவுக்கு ஞானம் இல்லாதவங்க, இந்த ஆண்டவர் எவ்வளவு சர்வ ஞானம் உள்ளவர் அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சு கொள்றதுக்கு இதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். 38வது வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்று யோபுக்கு உத்தரவாக, அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? யார் அவன்? அறிவில்லாம பேசிட்டு இருக்கிறான். ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? இப்போதும் புருஷனை போல் இடை கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. ஆண்டவர் சொன்னார், நான் இப்போ உன்னை கேட்கிறேன், நீ பதில் சொல். கேட்கிற வரைக்கும் ஆண்டவர் கேட்க முடியாது சொல்லிட்டாரு, யோபு விட்டுட்டாரு. இப்ப கேட்கிறாரு, நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதன் மேல் நூல் போட்டவர் யார்? இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு. என்னங்க, தேவனுடைய ஞானம் மிக பெரியதுங்க. நம்ம இன்னைக்கு காலையில சங்கீதத்தை வாசித்தோம். எப்படி பூமிக்கு அவர் ஒரு ஆதாரத்தை வச்சிருக்கேன்னு சொல்றார் பாருங்க. 104வது சங்கீதம் தாங்களே காலையில நம்ம வாசிச்சோம். அவர் சொல்றாரு, இந்த பூமிக்கு ஒரு ஆதாரத்தை அவர் வைத்திருக்கிறேன்னு சொல்றார்.
அவர் இவ்விதமாக உண்டாக்கின காரியங்களை அங்கு எப்படி அவர் செய்திருக்கிறார் என்பதை குறித்து 5வது வசனத்தில் பாருங்க. 104வது சங்கீதம் 5வது வசனத்தில், பூமி ஒருபோதும் நிலை பெறாதபடி அதன் அஸ்திபாரங்கள் மேல் அதை ஸ்தாபித்தார். நம்ம இந்த பூமி உட்கார்ந்து இருக்கிறோம் பாருங்க, இது 1000 மைல் வேகத்துல சுத்திட்டு இருக்குதுங்க தானா. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, 1000 மைல், சும்மா ஒரு மணி நேரம், ஆனால் 1000 மைல் பறந்துருச்சு. அப்புறம் ஏறக்குறைய 65,000 மைல் அது இந்த வேகத்தில் நடந்து போயிடுச்சுங்க. ஒரு மணிக்கு 65,000 மைல் அப்படின்னு அப்படி முடியறதுக்குள்ள எவ்வளவு நேரம் பறந்துருச்சு பாரு. இப்படியும் சுத்திக்கிட்டு இருக்குது, அப்படியும் போயிட்டு இருக்குது. இது யாருங்க நடப்பிக்கிறது? நம்ம நினைக்கிறதெல்லாம் நம்ம யோசிக்கிறது இல்லை, சிந்திக்கிறது இல்லை. நம்முடைய அறிவு ரொம்ப குறைவுள்ளதுங்க. நம்முடைய அறிவு எதுக்கு சிந்திக்குதுன்னா, கீழான காரியங்களை தான் சிந்திக்க பார்க்குது. ஏதாகிலும் தவறான காரியங்களை தான் சிந்திக்க பார்க்குது. குறைவான காரியங்களெல்லாம் சிந்திக்க பார்க்குது. நம்முடைய அறிவு மேலே எழும்புறதே இல்லைங்க, மேலே எழும்புறதே கிடையாது. இது நம்முடைய விழுந்து போன மனிதனுடைய தன்மை. இதுதான் நம்முடைய மனுஷ நிலைங்க. ஏன் உலகத்தில் பயங்கரமான பிரச்சனைகள், போராட்டங்கள்? மனுஷனுடைய விழுந்து போன தன்மை. ஆனா ஆண்டவர் இவ்வளவு இந்த பூமியை ஒரு ஆதாரத்தை வைத்து தான் இதை நடப்பிக்கிறார். எங்கெங்க இது சுத்துறதுக்கு உண்டான அந்த விசை சக்தி எங்க வருதுங்க? இதுக்கு லைட் எரியுதுன்னா அதுக்கு கரண்ட் எங்க இருந்து வருது? சூரிய ஒளி இல்லைன்னா அந்த கரண்ட் வருங்களா? இந்த ஃபேன் எங்க இருந்துங்க சுத்துதுங்க? எப்படி சுத்துதுங்க? ஒரு பக்கம் அது வெளிச்சமா இருக்குது, இன்னொரு பக்கம் அது இங்கே இது செயல்படுத்தும்படியான ஒரு சக்தியா மாறுது. நம்முடைய நினைச்சு பார்க்க முடியாத காரியம். இன்றைக்கு அறிவு பெருத்து போன ஒரு காலமாக இருக்கிறது. இன்டர்நெட்லாம் வந்துருச்சுன்னா இன்னைக்கு பயங்கரமான தீய அறிவுக்கு நிறைய பெருகி போயிடுச்சு. ஆகவே மனிதனுடைய நிலை அதுதான். நீங்களும் நானும் செய்யக்கூடிய மிகச்சிறந்த காரியம் என்ன தெரியுங்களா? ஆண்டவரே, நான் அறிவில்லாதவன், ஞானம் இல்லாதவன். ஆகவேதான் ஆண்டவர் சொல்றாரு, இவ்விதமாக இவைகள் எல்லாம் நீங்க போய் படிச்சு பாருங்க. ஆண்டவர் கேட்கிற கேள்வி எல்லாமே நீங்களும் நானும் எண்ணி கூட பார்க்க முடியாத கேள்விகள். ஆனா கூட நம்முடைய அறிவீனத்தினால நாம் ஆண்டவருடைய கிருபையை நாம் அறியாதவர்களாய் காணப்படுகிறோம். ஆனா இந்த 10 பேர்ல ஒரே ஒரு மனுஷன், நிச்சயமா இந்த மனுஷன் அவங்க பார்வையில பார்க்கும்போது ஒரு பைத்தியக்காரனா தான் இருந்திருக்கும். ஆனா அவனுடைய வாழ்க்கையில திரும்பி போனதுனால ஆண்டவர், நான் நினைக்கிறேன், இவனுடைய இருதயத்துல யோசித்திருப்பான், என்னுடைய பாவம் இதெல்லாம் தானம், என்னுடைய பாவத்தினால ஒருவேளை இந்த காரியங்கள்னால எனக்கு ஏற்பட்டதோ, ஆண்டவரே என்னை மன்னித்தருளும் தாப்பனே. ஆண்டவர் இரக்கமுள்ளவர், கிருபையுள்ளவர். சிலுவையில தன்னையே பலியாய் ஒப்பு கொடுத்த அந்த அன்பு மிகப்பெரியதுங்க. கிருபையின் சத்தியம் ஆண்டவருக்கென்று வாழக்கூடிய மிகப்பெரிய ஒரு வலிமையை கொண்ட சத்தியங்க இது. அதை விளங்கி கொள்ளாத பொழுதுதான் நமக்கு பிறகு பவுலதான் சொல், என்னில் அன்பு கூர்ந்து எனக்காகவே தம்மை கொடுத்த கிறிஸ்து இயேசு. இந்த இடத்துல அவன் போன அவனுடைய மனநிலையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது இயேசு அங்கே 19வது வசனத்துல இயேசு அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. பாருங்க, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரம்தான் நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரம்தான் நம்முடைய இருதயத்தை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தும். வேற ஒன்றுமே சொல்ல முடியாதுங்க. நம்முடைய இருதயம் நம்மை வாட்டுகிறது, வதைக்கிறது.
பல பழைய பாவங்களின் குற்றச்சாட்டுகள், அல்லது மன்னிக்க முடியாத சுபாவங்கள், அல்லது பல விதங்களில் நம்முடைய இருதயமானது பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது. அவை அநேக சமயங்களில் நம்மால் மறக்க முடிவதில்லை. அதனால என்ன, நமக்கு ஏற்படுகிற பல மன உளைச்சல்கள், பாதிப்புகளுக்கு நாம் கடந்து போக உள்ளாக வேண்டியதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவருக்கு உகந்த சாட்சிகளாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே நீ செய்யக்கூடிய, நான் செய்யக்கூடிய மிகச்சிறந்த காரியம் என்ன தெரியுமா? அவருடைய பாதத்தில் போய் விழுகிறது தவிர வேற ஒன்றுமில்லை. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும், நான் ஞானமற்றவன், அறிவற்றவன். இந்த மனுஷன் அங்கே போய் வேற ஒண்ணுமே பேசல பாருங்க, ஒண்ணுமே பேசல. ஆனா ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இது ரட்சிக்கும் விசுவாசம், பாவங்கள் மீட்கப்படுகிற விசுவாசம், ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம். இதுதான் விசேஷித்த கிருபை. இப்ப நீங்க யோசனை பண்ணி பாருங்க, அந்த 9 பேருடைய நிலையை பாருங்க, இந்த ஒரு மனுஷன் நிலையை பாருங்க. இந்த 9 பேரும் திரும்ப போய்தான் இருப்பாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில மாற்றம் இருந்திருக்காது. வியாதி போச்சுன்னு நினைக்கிருக்கலாம், ஆனா அவனுடைய இருதய வியாதி மாற்றப்படலை. ஆனா இந்த மனுஷன் ஆண்டவருடைய பிள்ளையா, அவனுடைய வாழ்நாட்களில் உண்மையான விதத்தில் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தோடு அவன் வாழ்ந்திருப்பான். நம்ம எல்லாருமே பாவத்தினுடைய அந்த விளைவின் பாதிப்பினால பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அறிந்திருக்கிறோமோ அறிவிக்கலையோ, அறிந்திருக்கவில்லையோ, பாவம் என்கிற அந்த வியாதியினால நம்ம பாதிக்கப்பட்டே தான் இருக்கிறோங்க. ஒண்ணு தெரிந்து கொள்ளுங்க, உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு காரியம் நடைபெறும் பொழுது மாத்திரம்தான் இந்த ஒரு மகத்துவமான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க முடியும். இந்த ஆசீர்வாதம் வரும் பொழுது மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில உண்மை ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். 32வது சங்கீதத்தில் 1வது வசனத்தில் இந்த வசனத்தை பார்த்து நம்ம முடிப்போம். 32வது சங்கீதம் 1வது வசனம். ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்ற காரியத்தில் ஆண்டவர் சொல்றார், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. நம்முடைய வாழ்க்கையில பாவம் இருக்கு மட்டுமாக சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. அங்கே 4வது வசனத்துல, இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமா இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல் வறண்டு போயிற்று. ஒரு சாரமற்ற வாழ்க்கை. 5வது வசனத்துல, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். ஆகவே இந்த உலகத்துல பாவங்கள் மன்னிக்கப்பட்ட மனிதர்கள், மன்னிக்கப்படாத மனிதர்கள், இது விசேஷித்த கிருபை. இந்த உலகத்துல நம்ம பார்த்தோம், ஆண்டவரே வணங்காத மனுஷனுக்கு ஏகப்பட்ட பணம் இருக்கு, கார் இருக்கு, பங்களா இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆண்டவர் அவனுக்கு என்று கொடுத்திருக்கார். நீங்களும் நானே கேட்க முடியாது. ஆனா அவனுடைய வாழ்க்கையில அதை நியாயத்துல கொண்டு வந்து நிறுத்துவார். அது நிலையான சந்தோஷம் இல்லை. ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டாதான் நீ உண்மையான சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இந்த உலகத்துல நீ வாழ முடியும். இல்லைன்னா நீ என்னதான் பண்ணினாலும் சமாதானம் இருக்காதுங்க. நேர்மையா நம்ம பேசி பார்ப்போம். நம்ம வாழ்க்கையில சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லைன்னா அதை ஏன் மூடி மறைக்கணும்? அதை ஒத்துக்கொண்டுவோமே. உண்மைதான், என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, அதை ஒத்துக்கொள்ளுவோம். இவரு கூட அவ மூடி மறைக்க தான் பார்த்தார் இந்த சங்கீதக்காரன்.
தாவீது, ஆனா நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன், தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன். இந்த உலகத்தில் ஆண்டவர் இந்த சாக்கியத்தின் மூலமாக மாத்திரம் மெய்யான சமாதானத்தை கொடுக்கிறார். நீ உன்னை தாழ்த்தாய்த்தமா இருக்கே, ஆண்டவரே என்னுடைய உண்மை நிலை இதுதாங்க, கர்த்தாவே என்னில் சமாதானம் இல்லை, என்னில் சந்தோஷம் இல்லை, என்னுடைய பாவ சுபாவம் என்ன சமாதானமற்றவங்க ஆக்கிறது. நேர்மையாக சொல்லுங்கள். எத்தனை சமயங்களில் நம்ம தவறாக பேசிட்டு வருத்தப்படுறோம், எத்தனை சமயங்களில் செய்யக்கூடாத செஞ்சுட்டு ஐயோ ஏன் செய்கிறோன்னு, எத்தனை சமயங்களில் நம்ம செய்கிறது தப்புன்னு தெரிஞ்சே நம்ம செஞ்சிட்ருக்கிறோம். உள்ளுக்குள்ளே நமக்கு மனசாட்சி சொல்லுது நீ பேசுறது தப்பு, நீ செய்கிறது தப்பு, ஆனாலும் கூட நம்ம அதையே செய்யக்கூடிய ஒரு அடிமையை போல செஞ்சிட்றோம். இதுதான் நம்முடைய உண்மையான நிலை. அப்போ ஏன் நம்ம ஒத்துக்கொள்ள? நமக்கு விடுதலை கொடுத்திருக்க முடியாத ஒரு தேவன், விடுதலை வைத்திருக்கிற ஆண்டவர் உண்டு என்னும் போது அவரிடத்துல போவதை தவிர வேறொரு வழி இல்லைங்க. இந்த உலகத்தில் ஒரே ஒரு வழி கல்வாரி. மனிதனுடைய பாவத்துக்காக தேவாதி தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தவர் இந்த உலகத்தில் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்காக சிலுவையிலே சென்று மரித்தார். இதன் மூலமாக மாத்திரம்தான் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு மெய்யான சமாதானம் என்பது உண்டு. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்க்கையில இந்த சமாதானத்தை பெறாமல் மரித்து போய்விட்டார்கள், மரித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு எத்தனையோ பேர் மரித்திருப்பார்கள். ஒருவேளை இந்த உலகத்துல உன்னுடைய வாழ்க்கையில கூட இந்த சமாதானம் மற்ற நிலை ஒன்றாக நீ மரிக்கலாம், அல்லது இந்த சமாதானத்துக்கு உரிய மனிதராக நீ மரிக்கலாம். பொதுவாக இன்றைக்கு மனுஷனுடைய வாழ்க்கை ரொம்ப ஷார்ட் ஆயிடுச்சு. இப்பதான் பேசிட்டு இருந்தோம், சமீபத்தில் கூட போன வாரத்தில் நல்லா பேசிட்டு இருந்தார், நேற்று 2 நாள்ல பேசிட்டு இருந்தார். ஆனால் இன்றைக்கு முடிந்து விட்டது. வாழ்க்கைங்கிறது ரொம்ப ஷார்ட்டுங்க. ஒரு இருதய துடிப்பு ஒரு தடவை நின்னதுன்னா முடிஞ்சு போச்சு. வாழ்க்கை என்பது நம்ம விளையாடும்படியாகல, நம்மை அர்ப்பணித்து ஆண்டவருடைய கமத்தில் ஒரு ஆசீர்வாதத்தோடு வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கையை நம்ம அதை செய்வோமா? கல்வாரி அண்ட போய் ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மறைக்கல, என்னுடைய உண்மையான நிலை இதுதான், நீர் என்னை மன்னியும். இந்த வேதம் சொல்லுது உம்முடைய ரத்தம் என்னுடைய பாவங்களை நீக்கும். வேதம் சொல்லுது எனக்கு சமாதானத்தினை கொடுக்குது, பாக்கியவான் சொல்லுகிறேன். நான் உம்மிடத்தில் கேள்வி கேட்க என்ன இருக்கு? உம்மிடத்தில் தாழ்த்துகிறேன். ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்துக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கல்வாரியை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவரே எனக்காக என்னை சிலுவையை சுமந்து ரட்சித்த கர்த்தாவே, எனக்கு என்னுடைய பாவங்களை நீக்கும்படியாக எனக்கு வழியை திறந்தவரே, என்னுடைய பாவத்தை நீக்கும்படியாக வேறொரு வழி இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. என்னுடைய மனசாட்சி சூடுண்ட மனசாட்சியினால அநேக சமயங்களில் அதில் சமாதானம் இல்லாமல் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதுதான் உண்மையான நிலை. ஆண்டவரே அப்படி சொல்லுகிற ஒவ்வொருடைய இருதயத்தையும் நீர் இந்த வேளையிலே கிருபையாய் நோக்கி பாரும். பரிசுத்த ஆவியானவரே, நீர் ஒருவரே ஒரு உள்ளத்தில் என்னுடைய தேவையை உணர்த்தும்படியாக செயல்பட முடியும். உம்மை நோக்கி நான் கெஞ்சி நிற்கிறேன் ஐயா, நீர் இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் கர்த்தாவே. இந்த இடத்துல அநேகரை மீட்டுக்கொள்ளும். இந்த மனுஷன் ஒருவேளை அந்த குஷ்டரோகத்திலிருந்து நீக்கினதை விட அவன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு போனானே, அதுதான் மிகப்பெரிய வியாதியிலிருந்து அவன் பெற்ற விடுதலை. குஷ்டரோகியாக ஒருவேளை இருந்த மற்ற 9 பேர் மரித்து அவருடைய வாழ்க்கையில ரட்சிப்பில்லாமல் அந்த நரகத்துக்கு போயிருந்திருப்பாங்க. ஆனா இந்த மனுஷன் குஷ்டரோகம் நீங்கினது மட்டுமல்ல, அவருடைய ஆத்மா ரட்சிக்கப்பட்டது. ஆத்மா ரட்சிப்பு இல்லை என்றால் இந்த உலகத்தில் வாழுவதே ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில வீண். நாங்கள் வாழ்ந்து ஏறக்குறைய இந்த உலகமே ஒரு பாதி நரகமாகவே இருக்கிறது ஆண்டவரே. இந்த உலகம் ஒரு விதத்தில் சொல்லப்பானா ஒரு நரகம்தான்.
ஏன்னா எங்களுடைய வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் பலவிதமான நெருக்கங்கள், போராட்டங்கள், சலிப்புகள், வருத்தங்கள், கோபங்கள், தாபங்கள், இப்படி எதையாவது ஒன்று நான் போட்டு எங்களை தலையை உருட்டி கொண்டு இருக்கிறது. நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஆண்டவரே, இது ஒரு அரை நரகம், ஆனால் முழு நரகத்துக்கு நாங்கள் போயிடக்கூடாது தகப்பனே. அது இதை விட பயங்கரமானது. எங்களுக்கு இலவசமாய் நீர் கிருபையாக இந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கும் பொழுது அதை நோக்கி பார்க்கிற கிருபை எங்களுக்கு தார். எங்களை தாழ்த்த உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.